ஈஸ்வரி, வீட்டுல வச்சிருந்த சாமி நகை எப்படி டூப்ளிகேட்டா மாறிச்சுட்டே தெரியலையுமா? இதுல ஏதோ சதி இருக்கு. கோயில் முதல் மரியாதை உனக்கு கிடைக்க கூடாதுங்கிறதுக்காகவே யாரோ திட்டம் போட்டு இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நம்ம லாயருக்கு கால் பண்ணுங்க. அவர் ஏதோ கிளைண்ட பார்க்க போயிருக்காராமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன்னு சொன்னாரு. அக்கா, உன்னை இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்ல இருந்து எவ்வளவு சந்தோஷமா கோவிலுக்கு கிளம்பணும், இப்படி நகைப்பழிய சம்மந்துக்கிட்டு ஸ்டேஷன்ல உட்கார மாதிரி ஆயிடுச்சேக்கா. எல்லாத்துக்கும் அந்த டிரைவர் பையதான் காரணம். அவன் தான் உன்னை திட்டம் போட்டு மாட்டி விட்டுருக்கான். ஏய், பாய முடிய சும்மா இருக்க மாட்டியா? நம்ம வீட்டுல எது நடந்தாலும் அதுக்கு மாப்பிள்ள தான் காரணமா? சும்மா இருக்க முடியாம இவ்வளவு தூண்டி விடத்தா இங்க வந்தியா? உன்னை யாரு இங்க வர சொன்னது? பேசாம வீட்டுல இருந்து தொலைய வேண்டியதானே? ஏங்க, அவ என்ன பார்க்க வந்திருக்கா? நீங்க எதுக்கு தேவையில்லாம கோவப்படுறீங்க? வந்தவ வாயை பத்தி சும்மா இருந்தா பரவாயில்ல, சும்மா தேவையில்லாம மாப்பிளை பத்தி குத்த சொல்லிட்டு இருந்தா? மாப்பிள்ளன்னு திரும்ப திரும்ப கூப்பிடாதீங்கன்னு சொல்லிருக்கேன்ல, எனக்கு கேட்கவே எரிச்சலா இருக்கு. அவர் தங்கச்சி பையன்ல, அப்படிதான் கூப்பிடுவாரு. நம்ம அம்மாவை கோயில் நகையை திருநதா சொல்லி சாகடிச்சாங்க. அதே மாதிரி ஓ மேலையும் பழிய போட்டு உன்னை உள்ள தூக்கி வைக்க பாக்குறாங்க. அன்னைக்கு அவன் தாத்தா நம்ம வாழ்க்கையோட விளையாடினாரு, இன்னைக்கு இவன் உன் வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்கான். அவங்க பரம்பரைக்கு இது ஒண்ணு புதுசு இல்லக்கா. நீ உள்ள போயிட்டா ரேவதியோட அவன் சந்தோஷமா சேர்ந்து வாழ்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. அதான் குள்ளநரி கணக்கா தந்திரமா எல்லாத்தையும் செஞ்சிருக்கான். ஏன் இப்படி வார்த்தையில விஷத்தை கக்கற? மாப்பிள்ளை இப்படி எல்லாம் செய்யக்கூடிய ஆளே இல்ல. எத்தனை முறை ஈஸ்வரியும் நம்ம குடும்பத்தையும் ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்காரு. அதையெல்லாம் கொஞ்சம் கூட நன்றியோட நினைச்சு பார்க்காம அவர் மேல அபாண்டமா பழி போடுறீங்க. அவ்வளவும் நடிப்புங்க. அவன் நம்ம கிட்ட நல்லவ மாதிரி வேஷம் போட்டதே ரேவதியே கல்யாணம் பண்ணிக்கதான். நானும் அவன் வேஷத்தை நம்பி ரேவதியே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ரேவதி கிட்டயும் நல்லவ மாதிரி நடிச்சு இப்ப எனக்கும் அவளுக்கும் நடுவுல பகையை உண்டு பண்ணிட்டான். இன்னும் கொஞ்ச நாள் அவன் வீட்டுல இருந்தா உங்க எல்லாரையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிருவான். ஏன் இவ கூட சேர்ந்து இப்படி தப்பு தப்பா யோசிக்கிற? சுட்டு போட்டாலும் மாப்பிள்ளை இப்படி எல்லாம் செய்யக்கூட ஆள் இல்ல. ஏங்க, கட்ன பொண்டாட்டி ஸ்டேஷன்ல உட்கார்ந்திருக்கேன், நீங்க என்ன வெளியே எடுக்கிறத யோசிக்காம அவனுக்காக பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன விட அவன் தான் முக்கியமா போயிட்டானா? பேசாம கம்முன்னு இருங்க. கரீனா, நீ தொடும்போது எனக்கு கரெக்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. ஆமா, இந்த முத்து மாமா வீடு பிடிச்சிருக்கா? இது வீடா இல்ல இதுதான் உன் வீடான்னு கேட்டேன். ஆமா ஆமா, உங்களை மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. மாமா அழகா? ஆமா, அதான் இந்த மாமா அழகுல அப்படியே சொக்கி போயிட்டேன். அத்தாடி கரீனா டார்லிங், கோயில்ல ஒண்ணு கொடுக்கறேன்னு சொன்னியே, அத கொடு. இல்லையா? என்ன சொன்னு ஞாபகம் இல்லையே. ஐயோ, அதுக்குள்ள மறந்துட்டியா? நல்லா யோசிச்சு பாரு. இவங்கிட்ட என்ன சொல்லி தொலைச்சோம், ஒண்ணுமே புரியலையே. ஐயோ கரீனா டார்லிங், என்ன யோசிக்கிற? மறந்துட்டியா? நான் என்ன சொன்னேங்கிறத மறந்துட்டேன். நீங்களே சொல்லுங்களேன். ஐயோ, கிட்ட வாய. போங்க. உம்மா 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 தரேன்னு சொல்லியா? ஐயோ, இவனுக்கு உமா கொடுக்கறது, இவனுக்கு உமா கொடுக்கறது தெரிஞ்சா என் பொண்டாட்டி என்ன டிவோர்ஸ் பண்ணிடுவாளே. என்ன கரீனா டார்லிங் யோசிக்கிற? மாமாவுக்கு உம்மா கொடு. வந்தது வராதுமா அவசரத்தை பாரு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு குடுக்கறேன் டார்லிங். கழிச்சு கொடுத்தாதான் கிக்கா இருக்கும். என்ன கரீனா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் கரீனா ஆசை ஆசையா மாமன் கேக்குறேன், இப்ப போய் டைம் எடுத்துக்கிறியே. இங்க வந்ததே வேஸ்ட் ஆயிடும் போல இருக்கே. டார்லிங், நான் அழகாத்தானே இருக்கேன். ஆஹா, இந்த கரீனா செல்லத்துக்கு அழகுக்கு என்ன குறைச்சலு? நீ அப்படியே கொள்ள அழகா இருக்க. இவ்வளவு அழகு இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன கரீனா செல்லம் இப்படி சொல்லிட்ட? ஏன் இவ்வளவு சலிச்சுக்கிற? பாருங்க, எல்லாமே கவரிங். ஒரு தங்க நகையோ வைர நகையோ போட்டிருந்தா எவ்வளவு அழகா இருப்பேன்.
ஏய் செல்லக்குட்டி, என்ன உனக்கு இதுதான் குறைச்சலா? ஆட இந்த முத்துமாம கிட்ட தங்கத்துக்கா பஞ்சம்? இந்த பாரு, உன்னை அப்படியே அலங்கரிக்கிற. கொஞ்சம் வெயிட் பண்ணு. நிஜமாவா? வந்துடுறேன், இப்ப வந்துடுறேன். இந்த எருமை மாடி எங்கே போறான்? நாம நினைச்சு வந்த விஷயம் நடக்குமான்னு தெரியலையே கடவுளே. சை, இது வேற நம்மள போட்டு பாடா படுத்தி எடுத்துருவான் போல இருக்கு. இது வேற கொஞ்ச நேரம் நாம யாருன்னு தெரியவே கூடாது. என்ன சொல்லும்? ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஆடலாம் பாடலாம். கருணா குட்டி, நீ நகை இல்லன்னு ஃபீல் பண்ண. கருணாச்சலம், கருணாச்சலம், ஏய் கருணாச்சலம், எங்கம்மா? எங்க போயிட்ட? கருணா டார்லிங், எங்கம்மா இருக்க? அம்மா, ஐயோ, யாரு? கருணா, என்ன பண்ற? அம்மா, ஐயோ, விடு, என்ன விடுறி? ஐயோ, அம்மா, அம்மா, ஐயோ, எதுக்கு என்ன அடிச்சா இப்படி? அடியே, முத்தம் கொடுக்குறேன், இப்படி முத்தம் முத்திட்டு போயிட்டியாடி? அடி பாவி, நீ யாருன்னு தெரியலையே, இப்படி என்ன அடிச்சு போட்டு போயிட்டியாடி? அம்மா, உடம்பெல்லாம் மரண வலியா இருக்க. நகையை போட்டு இங்க வச்சுட்டு அவன் எங்க போனான்னு தெரியலையே. அடியே மோகினி, நீ எதுக்குடி வந்த? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ,